நம் மண்ணின் வாசனையோடு நினைவுகளை மீட்க வரும் ஊர்வலம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் சரஸ் டிவியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வகையிலே தாயக மண்ணிலே இருந்து புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருப்பது தெல்லிப்பளை பகுதியில் இருக்கின்ற பன்னாலை என்கின்ற கிராமத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பாக ஒரு விளையாட்டு விழா நடைபெற்று முடிந்தது. கணேசா சனசமூக நிலையத்தினுடைய உறுதுணையோடு கணேசா முன்பள்ளி சிறார்களுடைய அந்த அற்புதமான விளையாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக எங்களுடைய வலிகாமம் பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் சஜீவன் அவர்கள் இங்கே கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அதுபோல கிராம சேவையாளர் மாலா மதிவதனன் அவர்களும் முன்பள்ளியினுடைய இணைப்பாளர் செல்வரஞ்சனா ஆகியோரும் மற்றும் பெரியோர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் அந்த நிகழ்வை நேரடியாக உங்களுக்கு தந்திருந்தோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒளிவடிவனூடாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த பன்னாலை கிராமத்திலே இப்பொழுது 5 வருடங்களுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் நடக்கின்ற ஒரு முன்பள்ளியினுடைய விளையாட்டு விழா. இது தொடர்பாக எங்களுடைய கணேசா முன்பள்ளியினுடைய அந்த கணேசா சனசமூக நிலையத்தினுடைய முன்னாள் தலைவரும் மீளெழுச்சி திட்டத்தினுடைய தலைவரும் சமூக சேவையாளருமான சின்னத்தம்பி வேலாயுதம் ஐயா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இந்த வழியிலே நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று ஒரு பெரு விழாவை நீங்கள் நடத்தி முடித்திருக்கிறீர்கள். இது மாத்திரமல்ல, இந்த 5 வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் இந்த பன்னாலை கிராமத்திலே வந்து இப்பொழுது எழுச்சி கொண்டிருக்கிறீர்கள். மீளவும் இந்த பன்னாலை கிராமம் மிக எழுச்சியாக வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இளைஞர்களும் நீங்களும் எல்லோருமாக இணைந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த 5 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் சந்தித்த அந்த துன்பங்கள், துயரங்கள் எப்படி இருந்தது? இப்பொழுது இந்த உங்களுடைய சொந்த மண்ணுக்கு வந்தது உணர்வுகள் எப்படி இருந்தது? எங்களுடைய கிராமம் மீள்குடியேற்றத்துக்கு பின்பு மக்கள் வாழ்வாதார உதவிகள் குறைவாக இருந்தபடியால் பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். நாங்கள் செய்த புண்ணியமோ என்னவோ கடவுளாக பார்த்து எங்களுக்கு மீளெழுச்சி திட்டத்தை எங்களுடைய கிராமத்துக்கு வழங்கினார்கள். அதன் மூலம் எங்களுடைய கிராமம் சிறிதளவு முன்னேற முடிந்தது. வாழ்வாதார உதவி என்றும் உள்கட்டுமான வேலை என்று 2 வீதிகளையும் அமைத்து ஒரு அளவில் எங்களுடைய கிராமத்துக்கு சிறு உதவிகளை எங்களுடைய மீளெழுச்சி திட்டத்தால் செய்ய முடிந்தது. இப்பொழுது வாழ்வாதார உதவி என்ற ரீதியில் விவசாயிகளுக்கு பால் உற்பத்தியாளர்களுக்கு எங்களுடைய மீளெழுச்சி திட்ட மூலம் கடன் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து எங்களால் இயன்ற உதவியை செய்கிறோம். அத்துடன் பன்னாலையில் பல நிறுவனங்கள் இப்பொழுது செயற்பட ஆரம்பித்துள்ளது. கிராம அபிவிருத்தி சங்கம், மற்றது பன்னாலை கணேசா சனசமூக நிலையம். பன்னாலை கணேசா சனசமூக நிலையத்தை பொறுத்தளவில் பல காலம் மந்தகதியில் தான் இயங்கியது. ஆனால் தற்சமயம் பன்னாலை இளைஞர்கள் ஒன்று கூடி சங்கத்துக்கு புதிய நிர்வாகம் ஒன்றை அமைத்து மிகவும் சிறப்பாக மக்களின் உதவியுடனும் புலம்பெயர்ந்தவர்கள் உதவியுடனும் மற்றும் சில நிறுவனங்களின் உதவியுடனும் இப்போ சிறப்பாக இயங்கி வருகின்றது. அதே மாதிரி எங்களுடைய கிராமத்தில் கிராம அபிவிருத்தி சங்கம் அவர்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு வீதி அபிவிருத்தி முதலியவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எங்களுடைய கிராமம் முன்னேற வேணுமாக இருந்தால் புலம்பெயர் தமிழர்களின் உதவியும் அரசாங்கத்தின் உதவியும் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இந்த முன்பள்ளியை பொறுத்த வரைக்கும் முன்பள்ளி ஆசிரியர் குறிப்பிட்டார், இந்த பகுதியில் இருக்கின்ற மாணவிகளை இங்கு இணைப்பதிலே சிரமம் இருக்கிறது. இது பற்றி என்ன கருதுகிறீர்கள்? எங்களுடைய முன்பள்ளி ஒரு சில வருடம் கொஞ்சம் மந்தகதியில் இயங்கினபடியால் எங்களுடைய கிராமத்து பெற்றோர் அண்மையில் உள்ள அடுத்த கிராமத்தில் உள்ள முன்பள்ளிக்கு தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இன்றைய நிலையில் எங்களுடைய கிராமத்து முன்பள்ளிக்கு
தாராளமாக பன்னாலே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இப்பொழுது எழுந்திருக்கிறீர்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதாவது வேறு இடத்துல இருந்து இப்பொழுது பன்னாலை பகுதிக்கு வந்து எழுந்திருக்கிறீர்கள். இன்னும் வளர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உடனடி தேவையாக உங்களுக்கு இந்த பன்னாலை கிராமத்தில் எப்படி இருக்கு? பன்னாலை கிராமத்தில் இன்னும் பல வேலை திட்டங்கள் செய்ய வேண்டி உள்ளது. முக்கியமாக ஒரு கிராமத்துக்கு அத்தியாவசியமானது ஒரு சனசமூக நிலையம். பிரதேச சபை சகல வேலைகளையும் சனசமூக நிலையம் மூலமாகத்தான் கிராம அபிவிருத்தி வேலைகளை செய்வது. இப்பொழுது எங்களுடைய சனசமூக நிலையம் ஊடாக பல அபிவிருத்தி வேலைகள் செய்யலாம். ஆனால் அதற்கு நிதி வளம்தான் பற்றாக்குறை. அப்போ அந்த நிதி வளத்தை புலம்பெயர் மக்களும் எங்களுடைய கிராமத்து மக்களும் மற்றும் அரசாங்கமும் தங்கள் இயன்ற உதவி செய்தால் எங்களுடைய கிராமம் சிறப்பாக முன்னேறி வரும். இந்த பன்னாலை கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் இருந்தன? இப்பொழுது எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன? பன்னாலை கிராமத்தில் கிட்டத்தட்ட இடம்பெயர்ந்த புதிதில் 193 குடும்பங்கள் மட்டும்தான் வந்தது. இப்பொழுது 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வந்து இப்போ நிரந்தரமாக வசிக்கிறார்கள். கூடிய பாகம் எங்களுடைய கிராமத்தில் விவசாயம் முக்கிய தொழில். அடுத்தபடியாக எங்களுடைய மீளெழுச்சி திட்டத்தின் ஆதரவுடன் பால் உற்பத்திக்கும் எங்களால் இயன்ற உதவி செய்து இப்பொழுது பால் உற்பத்தியும் தாராளமாக எங்களுடைய கிராமத்தில் நடைபெற்று வருகிறது. சரி, இந்த மீள எழுச்சி திட்டத்தினூடாக உடனடியாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய தேவையாக இது இருக்கிறது? எங்களுக்கு உடனடியாக வீதி அபிவிருத்தி ஒரு அளவில் நாங்கள் மீளெழுத்த திட்டம் மூலமும் நெல்சி திட்டம் மூலமும் வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எங்களுடைய கிராமத்துக்கு அத்தியாவசியமாக இப்பொழுது விவசாயிகளுக்கு உரிய தேவையெல்லாம் கூட. விவசாயிகளுக்கு அநேகமான விவசாயிகள் இப்பொழுது கஷ்டத்தில் உற்பத்தி பொருள்கள் விலை மலிவாலும் உற்பத்தி செலவு கூடுதலாக இருக்கிறபடியால் விவசாயிகள் சரியான கஷ்டத்தில் வாழ்கிறார்கள். அவர்களை முன்னேற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழி அரசாங்கமோ புலம்பெயர் மக்களோ செய்தால் அது பெரிய உதவியாக இருக்கும். சரி, 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பன்னாலையும் இப்பொழுது இருக்கிற பன்னாலையும் உள்ள வித்தியாசம் எப்படி? 10 வருடம் நாங்கள் இடம்பெயர்ந்து சென்று திரும்பி வந்த பொழுது பன்னாலே ஒரு காடு மாதிரி தான் இருந்தது. ஒரு வீடுகள் பல வீடுகள் சேதப்பட்டும் ஒரு சில வீடுகள் காடு மண்டி போயிருந்து மக்கள் பகுதி பகுதியாக மீளக்கூடியமென்று தங்களுடைய முயற்சியினால் தங்களுடைய வீடு வாசல்களை திருத்தி இன்று பன்னாலே ஒரு அழகான சிறந்த கிராமமாக மிளர்கிறது. நல்ல ஒரு கிராமம். ஏற்கனவே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பன்னாலை தெளிவளை பகுதியிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. அதன் பின்னர் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்று இப்பொழுது மீளவும் வந்து அந்த மீள் கட்டுமானத்தினூடாக கட்டி எழுப்பி ஒரு நல்ல நிலை அடைய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மக்களினுடைய அவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே புலம்பெயர்ந்த உறவுகளை உங்களுடைய மிக மிக முக்கியமான உதவிகள் அவர்களுக்கு வர வேண்டும். இன்னும் நீங்கள் செய்கின்றீர்கள், இன்னும் செய்ய வேண்டும் என்ற இந்த தேவை இருக்கிறது. ஆகவே சரஸ் டிவியினூடாக கனடா வாழ் மக்கள் மற்றும் ஏனைய இடங்களிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லோருக்குமாக நாங்கள் வேண்டிக் கொள்வது பன்னாலை கிராமம் மீண்டும் எழுச்சி பெற வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும். அனல் எக்ஸ்பிரஸினுடைய சரஸ் டிவியினூடாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் உதவி பன்னாலையினுடைய வளர்ச்சியாக அமையும். எனவே மீண்டும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம் மண்ணின் வாசனையோடு நினைவுகளை மீட்க வரும் ஊர்வலம்.